இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது சம் மற்றது வந்து எனி ரெண்டும் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். மற்றது ரெண்டை வந்து தமிழ் கருத்தையும் பார்ப்போம். சம்முன்னு சொன்னால் ஒரு வசனத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும் அதோட கருத்து. சம்முன்னு சொன்னால் இப்போ சிறிதளவு அல்லது கொஞ்சம் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ எனி சொன்னால் அதோட கருத்து வந்து எந்த ஒரு அப்படி வரும். அதோட கருத்து வந்து எந்த ஒரு அப்படின்னு சொல்லி வசனத்தில் வந்து வரப்போகுது. இப்போ நாங்கள் வந்து இப்போ சம் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதில் பாருங்கள், எங்கேயாவது இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஒன்றை மேக் பண்ணும்போது வந்து சம் யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ண போகிறோம். அதில் உதாரணத்தை பாருங்க, ஐ ஹாவ் சம் ஃப்ரெண்ட்ஸ். என்னட்ட கொஞ்சம் நண்பர்கள் இருக்கிறார்கள். அதில் என்னட்ட சிறிதளவு நண்பர்கள் இருக்கிறார்கள்னு சொல்லி அதோட மீனிங் வந்து வருது. இதில் பாருங்கள், ஐன்னு சொன்னால் நான், ஹேஃப்ன்னு சொன்னால் இருக்குது, இல்லை சம்முன்னு சொன்னால் என்ன சிறிதளவு அல்லது கொஞ்சம், ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னால் நண்பர்கள். ஐ ஹாவ் சம் ஃப்ரெண்ட்ஸ், என்னட்ட கொஞ்சம் நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அதோட மீனிங் வந்து வருது. அடுத்தது பாருங்க, ஹீ ஹேஸ் சம் மணி. அவன்கிட்ட சிறிதளவு பணம் இருக்குது அல்லது அவன்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது. அதே மாதிரி she has some friends. அவள்கிட்ட கொஞ்சம் நண்பர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி அடுத்து பாருங்க, they have some money. அவர்களிடத்தில் சிறிதளவு பணம் இருக்கிறது. அதே மாதிரி அடுத்து பாருங்க, I have some ideas என்று சொன்னால் என்ன, என்னிடத்தில் கொஞ்சம் ஐடியாஸ் இருக்குது. பாருங்கள், சம் ஐடியாஸ்ன்னு சொன்னால் என்ன, கொஞ்சம் ஐடியாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மீனிங் பெறுது. பாருங்க அடுத்தது, ஹீ நீட்ஸ் சம் ஹெல்ப் என்று சொன்னால் என்ன, அவனுக்கு கொஞ்சம் உதவி தேவை. ஹீ என்று சொன்னால் அவன், நீட் என்று சொன்னால் என்ன தேவை, சம் என்று சொன்னால் சிறிதளவு அல்லது கொஞ்சம், ஹெல்ப் என்று சொன்னால் உதவி. அப்போ ஹீ நீட்ஸ் சம் ஹெல்ப், அவனுக்கு கொஞ்சம் உதவி தேவை. இது வந்து சம் வந்து இங்கே பாசிட்டிவான சென்டென்ஸில் அமைக்கும்போது வந்து இதில் சம் யூஸ் பண்ணி அமைக்கிறோம். வேறு எங்கே சம் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் பாருங்க, சம் வந்து வேறு எங்கே பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி பாருங்க. இப்போ ஏதேனும் வந்து நாங்கள் ஆஃபர் பண்ணும்போது சம் யூஸ் பண்ணி வந்து கதைக்கலாம். அதில் பாருங்க, உதாரணத்தை பாருங்கள், அதுக்கு பார்க்க போகிறோம். would you like some tea. இப்போ would you like some tea என்று சொன்னால் என்ன, உங்களுக்கு டீ ஏதாவது வேணுமா. இப்போ நாங்கள் ஒரு கடைக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்போ கடைக்காரர் எங்களை கேட்கணும், உங்களுக்கு ஏதாவது டீ வேணுமா. would you like some tea, ஏதாவது ஆஃபர் பண்ணினோம். அப்போ அதை நாங்கள் சம் யூஸ் பண்ணி கேட்கலாம், கதைக்கலாம். அடுத்த உதாரணத்தை பாருங்க, would you like some water. உங்களுக்கு தண்ணி ஏதாவது வேணுமா. அப்போ would you like some water. அடுத்தது பாருங்க, சம் வந்து வேறு எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி, இப்போ ஆஸ்கிங் ஃபார், ஏதாவது நாங்கள் யார்கிட்டையாவது இப்போ பணமோ இல்லை ஏதாவது பொருளை கேட்கும்போது அதுக்கு நாங்கள் சம் யூஸ் பண்ணி தான் கேட்க போகிறோம். அதை பாருங்கள், உதாரணத்தை பாருங்க, would you lend me some money என்று சொன்னால் என்ன, எனக்கு கொஞ்சம் பணம் கடனாக கொடுக்க முடியுமா. அப்போ நாங்கள் ஒரு உதவியாக கேட்குறோம், அதுக்கு நாங்கள் சம் யூஸ் பண்ணி கேட்குறோம். would you lend me some money. இதில் பாருங்க, லெண்டுன்னு சொன்னால் என்ன, கடனாக கொடுக்கறது, அதுதான் லெண்ட். அப்போ பாருங்க, would you lend me some money, எனக்கு கொஞ்சம் பணம் கடனாக கொடுக்க முடியுமா என்று சொல்லி நாங்கள் ஒரு ஆள்கிட்ட வந்து கேட்குறது, அதுக்கு வந்து சம் யூஸ் பண்ணி தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்தது என்ன, சம் யூஸ் பண்ணி எப்படி பாசிட்டிவாக ஒரு சென்டென்ஸை கேட்குறது, மற்றது ஆஃபர் பண்ணி எப்படி சம் யூஸ் பண்ணுறது, மற்றது ஒரு ஆள்கிட்ட ஒரு உதவி கேட்கும்போது எப்படி நாங்கள் அதில் சம் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அடுத்தது பாருங்க, எனி வந்து எங்கெங்கே யூஸ் பண்ண போகிறோம் என்று சொல்லி அதுக்கு வந்து உதாரணத்தோடு பார்ப்போம். I don't have any friends.
எனக்கு எந்த நண்பர்களும் இல்லை, அல்ல எனக்கு எந்த ஒரு நண்பர்களும் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் எனின்னு சொன்னால் என்ன, எந்த ஒரு நண்பர்களும் இல்லை. முதல் பார்த்துறாங்க ஐ ஹாவ் சம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாசிட்டிவ். ஐ ஹாவ் சம் ஃப்ரெண்ட்ஸ்ன்றால் பாசிட்டிவ் சென்டென்ஸில் வந்து நாங்கள் சம் யூஸ் பண்ணி நாங்கள் வசனம் வந்து மேக் பண்ணாங்க. இதில் பாருங்க நெகட்டிவ் சென்டென்ஸ்களுக்கு வந்து நாங்கள் எனி என்ற வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி தான் நாங்கள் சென்டென்ஸை வந்து அமைக்க போகிறோம். அப்போ பாருங்கள் ஐ டோன்ட் ஹாவ் எனி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ், என்னட்ட எந்த ஒரு நண்பர்களும் இல்லை. அப்போ அதனால் நாங்கள் எனி யூஸ் பண்ணி இந்த வசனத்தை வந்து மேக் பண்ணுறோம். அப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, சி டசன்ட் ஹாவ் எனி டைம், இதுவும் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் தான். சி டசன்ட் ஹாவ் எனி டைம், அவளுக்கு எந்த ஒரு நேரமும் கிடையாது. பாருங்க டசன்ட் ஹாவ் என்று சொன்ன என்ன, கிடையாது. எனி டைம், எந்த ஒரு நேரமும். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியாஸ், இதுவும் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். எங்களிடம் எந்த திட்டமும் இல்லை, அல்லது எங்கள்கிட்ட எந்த ஐடியாவும் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியாஸ், ஐடியாஸ் என்று சொன்னால் திட்டம், எனி என்று சொன்னால் எந்த ஒரு. ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியாஸ், எங்களிடம் எந்த ஒரு திட்டமும் இல்லை. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, தே ஆர் நாட் அல்லது தே ஆர்ன்ட் எனி மால்ஸ் நியர்பை, பக்கத்தில் ஏதாவது மால் இருக்குதா, பக்கத்தில் எந்த ஒரு மாலும் இல்லை. தே ஆர்ன்ட் எனி மால்ஸ் நியர்பை, பக்கத்தில் எந்த மாலும் இல்லை. அப்போ இதில் பாருங்க, இதில் நாங்கள் நோட்டைத்தான் நாங்கள் இப்போ கதைக்கும்போது நாங்கள் நோட்டு கதைக்கக்கூடாது, ஆண்ட் ரெண்டு சுருக்கி கதைக்கணும். அப்போ அதுதான் நாங்கள் நோட்டை ஆண்ட்டு யூஸ் பண்ணுறோம். தே ஆர்ன்ட் எனி மால்ஸ் நியர்பை, நியர்பைன்ற என்ன பக்கத்தில், எனின்னு சொன்னால் எந்த ஒரு, தேர்ன்னு சொன்னால் அங்கே. அப்போ நாங்கள் அங்கே பக்கத்தில் ஏதாவது மால் இருக்குதா, அங்கே பக்கத்தில் எந்த ஒரு மாலும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எனி யூஸ் பண்ணுறோம். இதுவும் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் தானே, எந்த ஒரு மாலும் இல்லைன்னு சொல்லி நெகட்டிவ் சென்டென்ஸாக நாங்கள் கதைக்கிறோம். அடுத்தது வேறு எங்கே எனி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பாருங்க, எங்கேயாவது எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை. அப்போ இன்ஃபர்மேஷன் தேவைன்னு சொன்னால் நாங்கள் அதை எப்படி வந்து கேள்வியாக கேட்டு அந்த இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொள்கிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நாங்கள் எனி தான் யூஸ் பண்ண போகிறோம், சரிதானே. இப்போ பாருங்கள், நாங்கள் ஒரு ஆள்கிட்ட கேட்க போகிறோம், ஒரு இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொள்கிறதுக்காண்டி ஒரு கேள்வியை கேட்க போகிறோம். டூ யூ ஹாவ் எனி லக்கேஜ், உங்கள்கிட்ட ஏதாவது லக்கேஜ் இருக்கா. அப்போ இது நாங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொள்கிறதுக்குரிய ஒரு கேள்வி. ஒரு ஆளை கேட்குறோம், டூ யூ ஹாவ் எனி லக்கேஜ், அவர் வந்து லக்கேஜ் இருந்தால் எஸ்ன்னு சொல்லுவார், இல்லைன்னு சொன்னால் நோன்னு சொல்லுவார். அப்போ இது ஒரு இன்ஃபர்மேஷன் நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்கிறது, அது சம்மந்தமாக தான் நாங்கள் எனி யூஸ் பண்ணி அதை நாங்கள் கேட்போம். அடுத்து பாருங்க, அடுத்த எக்ஸாம்பிள், டு யூ ஹாவ் எனி கார், உங்கள்கிட்ட ஏதாவது கார் இருக்குதா. அப்படி நாங்களோட கேட்குறோம், டு யூ ஹாவ் எனி கார், ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கேட்குறோம் பெற்றுக்கொள்கிறதுக்காண்டி. டு யூ ஹாவ் எனி கார், உங்கள்கிட்ட ஏதாவது கார் இருக்கா. அவர் வந்து கார் இருந்துன்னு சொன்னால் எஸ் ஐ ஹாவ் அப்படி சொல்லுவார், இல்லைன்னு சொன்னால் நோ ஐ ஹாவ்ன்ட் அப்படின்னு சொல்லுவார், சரிதானே. நன்றி.